மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்த குரூப் 1 மற்றும் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் இன்று வெளியே இருக்கு. அதாவது என்னைக்குன்னா ஏப்ரல் 1 2025. இதில் நம்ம எத்தனை வேகன்சி இருக்கு, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, லாஸ்ட் டேட் எப்போ, ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வெளியான நாள் ஏப்ரல் 1 2025. நம்ம இன்று முதல் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போனா 30/4/2025. நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாவது சிறு தவறுகள் ஏற்பட்டால் அது திருத்ததற்கான நாள் எப்போனா மே 5 to மே 7. இப்போ முக்கியமானது என்னென்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போனா ஜூன் 15 2025 காலையில் 9:30 to 12:30 PM வரைக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் எப்போனா ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்ப்போம்னா, மொத்தம் 70 போஸ்ட் இருக்குது வேகன்சி. டெபுட்டி கலெக்டர் 28, டிஎஸ்பி 7 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் 19 வேகன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அது ஒரு 7 வேகன்சி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அது ஒரு 3 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அது ஒரு 6 வேகன்சி, மொத்தம் 70 வேகன்சி. பே ஸ்கேல் எவ்வளோனா லெவல் 22. இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோனா, ஒவ்வொரு வேக்கன்சியை பொறுத்து மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. பொதுவான மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோனா 34 வயசு. இது நம்ம பிசி எம்பிசி அப்படி கேட்டகரியை பொறுத்து நமக்கு மாறுபடும். மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னா அதில் நீங்கள் 5 கூட்டிக்கலாம். 34 கொடுத்துருந்தாங்கன்னா 39, 40. அதே மாதிரி என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் மேக்ஸிமம் 55 வயசு இருக்கலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 லெவல் இருக்கு. முதல் லெவல் என்னன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். அது எப்படின்னா OMR சீட்டு, அப்ஜெக்டிவ் டைப்பு. மொத்தம் 200 கொஸ்டின். 200ல் 175 கொஸ்டின் எப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. 25 கொஸ்டின் எப்படின்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 300 மார்க்கு, 200 கொஸ்டின், 3 hours நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் எப்படின்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்பாங்க. மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 எப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது 100 மார்க்கு கேட்பாங்க, 3 hours. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 250 மார்க்கு, இன்டர்வியூவுக்கு 100 மார்க்கு. இங்கே ப்ரிலிம்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அது ஒரு எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் மெயின்ஸில் எடுக்கிற மார்க்கை பொறுத்தே நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மக்களே. சரிங்க மக்களே, நன்றி வணக்கம். அப்ளை பண்ணிடுங்க, நல்லா படிங்க, பாஸ் ஆகுங்க மக்களே. நன்றி வணக்கம்.